மெகா சாதனை ஜாம்பவான் ரெக்கார்டை உடைத்தெறிந்த அஸ்வின். இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆசிய அளவில் பிரம்மாண்ட சாதனை ஒன்றை செய்திருக்கிறார். அனில் கும்ப்ளேவின் முக்கிய சாதனையையும் தகர்த்திருக்கிறார். கான்பூரில் நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி டாஸ் வென்று முதலில் பந்து வீசை தேர்வு செய்தது. வங்கதேச அணி முதலில் பேட்டிங் செய்தது. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ்தீப் முதல் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதன் பின் மொமினுல் ஹக் மற்றும் கேப்டன் நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ இணைந்து கூட்டணி அமைத்தனர். 51 ரன்கள் வரை அவர்கள் கூட்டணி அமைத்து ரன் சேர்த்த நிலையில் அஸ்வின் ஷாண்டோவின் விக்கெட்டை வீழ்த்தினார். இது ஆசியாவில் அஸ்வினிடம் 420 விக்கெட்டாக அமைந்தது. அதன் மூலம் அவர் முக்கிய சாதனை ஒன்றை உடைத்திருக்கிறார். ஆசியாவில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்திய பந்து வீச்சாளர்களின் பட்டியலில் அஸ்வின் 2வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். இந்த பட்டியலில் முத்தையா முரளிதரன் 612 விக்கெட் வீழ்த்தி முதலிடத்தில் இருக்கிறார். தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் 420 விக்கெட்டுகளுடன் 2வது இடத்தை பிடித்துள்ளார். அனில் கும்ப்ளே 419 விக்கெட்டுகளுடன் 3வது இடத்தில் இருக்கிறார். தற்போது அனில் கும்ப்ளேவின் சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் முறியடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் மற்றொரு இலங்கை சுழற்பந்து வீச்சாளர் ரங்கனா ஹெராத் 354 விக்கெட்டுகளை வீழ்த்தி 4வது இடத்தில் இருக்கிறார். ஹர்பஜன் சிங் 300 விக்கெட்டுகளுடன் 5வது இடத்தில் இருக்கிறார். ஆசியாவில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர்களின் பட்டியலில் 420 விக்கெட்டுகளுடன் அஸ்வின் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். 419 விக்கெட்டுகளுடன் இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருந்த அனில் கும்ப்ளே 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். 2வது டெஸ்ட் போட்டியில் 35 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்ட நிலையில் மழையால் முதல் நாள் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. வங்கதேச அணி 35 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன்கள் எடுத்திருந்தது. 2ஆம் நாள் ஆட்டத்தின் போது மழை குறுக்கிடும் என வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.